இயற்கையின் படைப்பில் உருவாகிய இவ்விடங்கள் அழகானவை, அற்புதமானவை. இதனை மேற்குலகத்தவர் மட்டுமே தாம் உல்லாச பயணிகளாக வந்து ரசிக்கின்றார்கள். இந்நாட்டிலே வாழ்கின்ற மக்களால் ரசிக்க முடியவில்லை. காரணம், நாம் இவ்விடங்களெல்லாம் செல்லவோ அல்லது இவ்விடங்களில் வீடுகளை கட்டி அமைத்து வாழவோ பணம் போதாமை. இந்த தொடர் 3 பெட்டிகள் இருக்குது. இந்த 3 பெட்டிகளோட இது கண்டியை நோக்கி செல்லுது. அது மட்டுமல்ல, இது கொஞ்சம் விலை குறைவும் கூட. ஆனால் எல்லா இடத்துலையும் தான் நின்று தான் போகும். இதை தவிர வேறு வேகமாக போகிற வேறு ட்ரெயின், அதாவது தொடர்ந்து இருக்கிறது. அது அழகிய இருக்கைகள் எல்லாம் இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். இது பழைய காலத்தில் இருக்கப்பட்டது தான் இந்த தொடர்ந்து. அந்த வேகமாக செல்கின்ற அந்த புகிரத வண்டி கண்டி வர செல்வதும் உண்டு. அதே வேளையில் அது நானோய் வர செல்வதும் உண்டு. இந்த தொடர்ந்து பார்க்க அந்த காலத்தில் நாங்கள் காங்கிரஸ் துறையிலேருந்து கொழும்பு கோட்டைக்கு போன மெயில் ட்ரெயின் அல்லது யாழ்தேவி இதோட ஞாபகத்தை தட்டும். மேற்குலக மக்களுக்கு இவ்விடம் ஓர் சொர்க்கப்புரியாக நினைத்தே இங்கு வருகின்றார்கள். இதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இவர்கள் இந்த தொடர்ந்தில் இந்த ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் பொழுதே இந்த அழகிய காட்சியை அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த காட்சியை படமாக்குவார்கள். இது இன்று நேற்று அல்ல, பல ஆண்டுகள் காலமாகவே இருக்கின்றது. என்று கைத்தொலைபேசி ஊடாக எடுக்கக்கூடிய வசதிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இவர்கள் அந்த காலத்திலேயே மிகவும் சிரமப்பட்டு இந்த இடங்களை பதிவு செய்வார்களாம். பார்கள், இந்த அழகிய இடம், இப்படி மக்கள் எல்லாம் விரும்பி வந்து கூடிக்கொண்டிருக்கிற இந்த இடம், இந்த வடிவான இடங்களில் வளர்ந்த இந்த சின்ன பிள்ளைகள், இந்த பிள்ளைகளைத்தானா நாங்கள் கொழும்பிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் மட்டக்களப்பிலையும் என பல்வேறு இடங்களை கொண்டே வேலைக்கு வச்சுருந்தோம். அது நினைச்சு பாருங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த இடங்களில் வேலைக்கு விரைக்க தன் சொந்த ஊரை விட்டு வந்த வேதனை எப்படி இருக்கும். இவையெல்லாம் நினைக்கும்போது நாங்கள் நிறைய வெக்கப்பட வேண்டியிருக்கின்றது. புயல் காற்று எப்போது வரும், மழை எப்போது வரும், வெயில் எப்போது அடிக்கும் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் தோட்டத்தை சரியாக முறையிலே செய்வார்கள். மலைநாட்டு பகுதியில் இயற்கை பெருமளவு நாசத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் வடக்கு கிழக்கு போன்ற இடங்களில் இப்படி ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் அங்கு இவ்வளவு வசதி இருந்தும் வடக்கு கிழக்கில் தோட்டம் செய்வது என்பது அரிது என்றே கூறிக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக வடமாகாணம் மிக மோசமாக இருப்பதை இந்த இடத்துல குறிப்பிடவும் என்று காட்சிகள். இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு மகிழ்வதற்கு இரு கண்களும் போதுமா? போதாது. அத்தனையும் அளவில் அழகு பிடிக்கும் மலை நாட்டிலே மகிழ்ச்சியாக எனது பயணத்தை கொடுக்கின்றேன். நீங்களும் கண்டுபிடிங்கள். தொடர்ச்சியாக ஏற்படுத்தி விடுங்கள். மலைநாட்டுக்கு பல அழகிய காட்சிகள் இந்த இயற்கையை மனிதர்கள் மட்டும் பார்த்து ரசிக்கவில்லை, மிருகங்கள் பறவைகளும் கூட ரசித்து கொண்டுதான் இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, புலம்பெயர்ந்த மண்ணில் ஏன் மேற்குலகில் இந்த குளிர் நாடுகளில் விளைகிற மரக்கறிகளோ அல்லது பழ வகைகளோ மிக ருசியாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இங்கு அதிகம் கடமை என்றும் புதுமை இத்தனை வருடங்கள் சென்றும் இந்த பழைய தொடர்பும் இன்னும் தான் இத்தனை மக்களை செல்கின்றது என்பது ஆச்சரியம். இதை பாதுகாப்பது என்பதும் விஷயம். உழைப்புக்கு உகந்த மக்கள் இங்கு வருகை தருகின்றார்கள். இந்த வருகையை சரியான முறையிலேயே இந்த நாடு தான் கவனிக்கும் வகையில் இருந்தார்.